சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வீசும் பலத்த காற்றுடன் மணலும் கலந்து வீசி வருகிறது. பட்டினப்பாக்கம் கடற்கரையில் காற்றுடன் கலந்து வீசி வரும் மணல் சர்வீஸ் சாலையை முற்றிலும் மூடியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், பட்டினப்பாக்கம் கடற்கரையில காற்றோடு சேர்த்து மணலும் வீசி வருகிறது. இதனால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா? பெஞ்சல் புயல் இன்று இரவு கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக மெரினா கடற்கரை மற்றும் பட்டினப்பாக்கம் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக பட்டினப்பாக்கம் சர்வீஸ் சாலையில், அதாவது கலங்கரை விளக்கத்திலிருந்து பட்டினப்பாக்கம் செல்லக்கூடிய சர்வீஸ் சாலையில் காற்றினுடைய வேகம் அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பாக கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய காரணத்தால் மணல் காற்றுடன் வீசக்கூடிய அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் விஜய் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மாலை நேரத்திலிருந்தே தொடர்ந்து காற்றினுடைய வேகம் இங்கு அதிகமாக இருப்பது மட்டும் இல்லாமல் மணல் காற்றுடன் வீசுவதால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இங்க பட்டினப்பாக்கம் கடற்கரையிலிருந்து அருகிலேயே கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு அருகிலேயே சர்வீஸ் சாலை இருக்கிறது. வழக்கமாக மெரினா கடற்கரையிலிருந்து லைட் ஹவுஸ் வழியாக பட்டினப்பாக்கம் செல்லக்கூடிய இடத்திற்கு இந்த சாலையை தான் வாகன ஓட்டிகள் பயன்படுத்துவார்கள். தொடர்ச்சியாக மாலை நேரத்தில் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் மணல் திட்டுக்கள் அனைத்துமே சர்வீஸ் சாலையில் காற்றுடன் மிக வேகமாக தூக்கி வீசக்கூடிய காட்சிகளாகவே இங்கு இருக்கிறது. இதனால் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பட்டினப்பாக்கம் கடற்கரை ஒட்டி மீனவர்கள் தங்களுடைய படகுகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய உபகரணங்களும் வைத்திருக்கிறார்கள். மணல் காற்று வீசக்கூடிய நேரத்தால் அதையெல்லாம் பாதுகாப்பாக எடுத்து வைக்க வேண்டிய நிலைக்கு மீனவர்களும் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக புயல் எச்சரிக்கையை ஒட்டி மீனவர்கள் அனைவருமே தங்களுடைய படகுகளும் அதே போன்று மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் புயல் கரையை நோக்கி வரும்போது இன்னும் காற்றினுடைய வேகம் தொடர்ச்சியாக அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த பகுதியில் சிரமமாகவே இருக்கிறது. ஒருபுறம் பொதுமக்கள் யாரும் கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம் என்று காவல்துறையினர் தொடர்ச்சியாக அறிவுறுத்தி அதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். செல்ஃபி எடுக்கவோ கடல் சீற்றத்தை பார்க்கவோ பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்று தொடர்ச்சியாக காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகிறார்கள். இது ஒரு புறம் ரோந்து பணியிலும் வழக்கமாக பொதுமக்கள் செல்லக்கூடிய இந்த சாலை எதுவும் சிரமம் ஏன்னா ஒரு வழி பாதையாக இருக்கிறது. எனவே வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சிரமம் இல்லாமல் போக வேண்டும் என்பதால் இந்த இடத்தில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் புயல் கரையை நோக்கி வரும்போது காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் இந்த இடத்தில் கூடுதலான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக காவல்துறையினர் கேட்பது, இது கடற்கரை ஓரம், பொதுமக்கள் யாரும் இங்கு வர வேண்டாம், கடல் சீற்றத்தை பார்க்கவோ செல்ஃபி எடுக்கவோ இங்கு வர வேண்டாம் என்று தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த இடத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வராங்க. ராதா, பட்டினப்பாக்கம் கடற்கரையில் காற்றோடு சேர்ந்து மணலும் வீசி வருவதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்திருக்கிறார்கள். களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.